நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை காண்போம். எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பயிற்சி குரு பயிற்சி. நல்லது நடக்குமா, இருக்கிற பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு. பூமியில் மனிதனாக பிரிந்த அனைவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கும். மனம் சாந்தி அடைய மாட்டேங்குது. மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுப மங்களக்காரகன் ஒரு ராசிக்கு நல்ல ஸ்தான பலம் பெற்று ஒரு ராசியில் பிரவேசம் செய்யும் பொழுது எல்லா பிரச்சனையையும் ஒவ்வொன்றும் படிப்படியாக மெல்ல மெல்ல மேலே முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். குரு பார்வை அந்த அளவுக்கு பவர் உண்டு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் பாரபட்சமின்றி அளந்து வயதுக்கு தகுந்தாற்போல் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். எண்ணம், சிந்தனை, பேச்சு மேம்படுத்தக்கூடியவர். குரு பார்க்க கோடி நன்மை என்று புராண நூல்கள், ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. மிதுன ராசிக்கு 2025 வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை உபஜய ஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழில்காரகன் 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் வேலை பன்மடங்கு லாபங்கள் கொடுக்கும். உபய வருமானம் உங்களுக்கு பன்மடங்கு வரும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை மிதுன ராசி நேயர்கள் பெரும் பணம் சம்பாதிக்கலாம். நீங்களே ஒரு தொழில் கூட தொடங்கலாம். நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம். எல்லா வழிகளிலும் பெரும் பணம் சம்பாதிக்கலாம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதிய வேளையில் உச்சி பொழுதில் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர். பாதகாதிபதி குரு 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு வழியில் யோகம் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி, கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், ஒரே பிரச்சனையாக இருக்குது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இனி அந்யோன்யம் பிரியத்துடன் வாழலாம். பாதகாதிபதி 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது அயன சயன போகஸ்தானம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கூடும். தொழில் ஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது தொழில் வேலை சார்ந்த பிரச்சனைகள், அலைச்சல், டென்ஷன் கூடுதலால் அதற்காக செலவுகள் செய்ய வாய்ப்புகள் வரும். தனக்காரகன், புத்திரக்காரகன், செல்வத்தின் அதிபதி ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைவது சாதகம் இல்லாத அமைப்பு. பணத்தட்டுப்பாடு, பணப்பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தியே தீருவார். மிதுன ராசிக்காரர்கள் தற்போதுதான் அஷ்டமச்சனியிலிருந்து மீண்டு வந்திருக்கிறீர்கள். 12ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகளை சுபத்துவப்படுத்துவார். விரயத்திலே குரு பகவான் அமர்ந்து குருவினுடைய 5ஆம் பார்வையால் மிதுன ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்வை செய்கிறார். இதுவரை வீடு கட்ட முடியலை, ஒரு வீடு மனை நிலம் கூட வாங்க முடியலை, ஒரு நல்ல வண்டி வாகனங்கள் வாங்க முடியலை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வீடு கட்டலாம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டு மனை நிலபல சொத்துக்கள் வாங்கலாம். அதற்குண்டான பண வசதியை விரயத்திலிருந்து குரு பகவான் உங்களுக்கு எதிர்கால தேவைக்காக பண தேவைகளை செய்ய வைக்கப் போகிறார். 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நிறைய கோவில் குளம் சென்று வருவீர்கள். ஆன்மீக சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். பழைய வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதற்கு செலவு செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். அதை மாற்றிவிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்புகளும் வரும். வீடு மனை எல்லாம் விற்க முடியலன்னு கஷ்டப்பட்டவங்க
இந்த ஒரு வருட காலத்திற்குள்ள வித்துறலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக வேதனை தீரும், நல்ல உறக்கம் வரும், நிம்மதியான உங்கள் எண்ணங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வையால் சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். மிதுன ராசிக்கு 6ஆம் இடம். குரு பகவான் 7ஆம் பார்வையால் விருச்ச ராசியில் பிரயாணம் செய்யும் பொழுது சுப தேவைக்காக கல்யாணம், வீடு கட்டுவதற்கோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ உங்களுடைய சுப செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையும். பகை, நோய், கடன் அப்போதப்போது வந்து கொண்டிருக்கும். நோய் நொடி தொந்தரவுகள் பெரும்பாலும் தீரும். அதிக உழைப்பு, கஷ்டங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது சில பேருக்கு உயர் பதவியுடன் கூடுதல் சம்பளத்துடன் வேலை இடம் மாற்றங்களும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். மிதுன ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது நீங்கள் எதிராளியிடம், பகையாளியிடம் பகைத்து கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தாலே அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு சிறப்பு. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டை பார்வை செய்கிறது. எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்பாராத சம்பவங்கள் அப்போதப்போது நடந்து கொண்டிருந்தது. வலி, வேதனைகள், அசிங்க அவமானங்களை கொடுத்து கொண்டிருந்தது. அதெல்லாம் இனி தீரும். ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு உண்டு. 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது அவஸ்தைகள் குறையும். பயந்த சுபாவம், பயந்த நிலை மாறும். கோர்ட்டு கேஸு வில்லங்கங்கள் இருந்தால் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் இடம் மாற்றங்களும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 7ஆம் இடமான களத்திரக்காரகன் 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கும் பொழுது நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்களிடம் கூட்டு சேர்ந்து தொழில் தொடங்குவதை, வியாபாரம் செய்வதை, வர்த்தகம் செய்வதை மிதுன ராசி அன்பர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கூட்டாளிகளுடன் கூட்டு சேர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக விரயம் ஏற்படும். மாமியார், மாமனாரிடம் பிரச்சனைகளுடன் இருந்த இல்லத்தரசிகளுக்கு இனி அந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள் வராது. மாமனார், மாமியார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்களால் எந்த தொந்தரவும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகன் குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் கோச்சாரத்தில் வரும் பொழுது பண விஷயங்களில் மிதுன ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெரும் தொகையை கொண்டு தொழில் செய்வதோ, அதாவது ஏதாவது பொருட்கள் வாங்குவதோ, அதை மிகவும் கவனமாக குடும்ப நபர்களிடம் ஆலோசித்து கவனமாக முடிவெடுக்க வேண்டும். கோச்சாரத்தில் குரு பகவான் 12ஆம் வீட்டில் பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடந்தால் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். களத்திரக்காரகன் 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கும் பொழுது அவர் பாதகாதிபதி. மிதுன ராசிக்கு களத்திரம் இனிக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் மேம்படும். காதலர்களுக்குள் பிரிவெல்லாம் நீங்கும். இன்னும் விரிவாக இன்னொரு காணொளியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தசா புக்திகள் வாரியாக குரு பெயர்ச்சி பலன்கள் இன்னொரு காணொளியில் காண்போம்.